கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அன்பின் தேவனுடைய நாமத்தினாலும் அன்பின் கர்த்தருடைய நாமத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஒரு மாலை நேர கூடுகையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருகிற ஓமைகள் அந்த ஒரு தொடர் வேத பாட வகுப்புல இன்னைக்கு நம்ம 2 கடனாளிகள் பற்றின ஓமையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஒரு ஓமை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம மனதில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அது நம்ம யாவரும் அறிந்தது. இப்போ ஒரு ஊமை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த ஊமை படிக்கிறப்போ சில விஷயங்கள் ஊமைகளாக ஒரு கதை சொல்லி அதுல இருந்து ஒரு ஒரு பொருள் இருக்கும். சில விஷயங்கள் ஊமை வாக்கியங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருப்பாங்க. அப்ப எந்த ஒரு ஊமையும் அது மேலிருந்து அது படிக்கிறப்போ மேலிருந்த வாரியாக ஒரு பொருள் தரும், ஒரு நீதியை உணர்த்தும். பட் அதுதான் அந்த ஊமை சொல்லப்பட்டதோட நோக்கமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இல்ல. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த தெய்வீக திட்டத்தின் மாபெரும் ரகசியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊமைகளாக பேசியிருக்கார் அப்படின்னு. அப்போ அது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின காரியங்கள் தான் அந்த ஊமை சொல்ல வருகிற மெய்யான பொருள் அப்படின்றத நம்ம யாவரும் அறிந்திருக்கிறதே அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப சில ஊமைகள் யூத ஜனங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக பேசப்பட்டவைகளாக இருக்கு. சில ஊமைகள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின காரியங்களை சபை ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக பேசப்பட்டவைகளாக இருக்கு. சில ஊமைகள் சபை ஜனங்களுக்கு சில விஷயங்களை அவர் போதிக்கிறதுக்காக பேசப்பட்டதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த ஒரு ஊமை ரொம்ப ஒரு சிறிய ஊமை. ரொம்ப சீக்கிரமா நம்ம இதை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். நம்ம வசனம் வாசிக்கலாம். வாசிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊமையில் இருக்கிற காரியங்களை நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். சோ இந்த ஒரு ஊமை பார்த்தோம்னா பொதுவா சில ஊமைகள் 3 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கும், 2 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கும். அந்த வரிசையில இந்த ஊமை பார்க்கிறப்போ சுவிசேஷகர் லூக்கா அவர் மாத்திரமே இதை பதிவு பண்ணியிருக்காரு. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 40 43 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 40 43 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தா என்று சொல்லி. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனிடத்துல தான் இந்த விஷயத்த பேசுறாரு இல்லைங்களா. அப்ப இந்த சீனை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்துடலாம். சீமோன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இப்ப இவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ சீமோன் இருக்காரு. சீமோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு சந்தர்ப்பத்துல நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும், ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப, சொல்லுங்க அப்படின்னு, போதகரே நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்றப்போ இப்போ ஒரு மனுஷன் இருக்காரு. அவர்கிட்ட 2 பேர் கடன்பட்டிருக்காங்க. ஒருத்தர் 50 வெள்ளிக்காசு, இன்னொருத்தர் 500 வெள்ளிக்காசு. இப்ப இவங்க 2 பேருக்கும் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாது. அதுக்கு அவங்களுக்கு திராணி இல்ல, நிர்வாகம் இல்லைன்றது அந்த மனுஷனுக்கு தெரிய வர்றப்போ ரொம்ப பெருந்தன்மையா அந்த மனுஷன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவங்க 2 பேருக்குமே அவங்களோட கடன்களை மன்னிச்சிடுறாரு. மன்னிச்ச உடனே இப்ப இந்த 2 பேர்ல யார் அந்த மனுஷன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, யார் அந்த மனுஷனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் அந்த மனுஷன்ட்ட சீமோன் கிட்ட கேட்கிறார். அப்ப சீமோன் சொல்றாரு, அந்த யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டுச்சோ, ஆப்வியஸ்லி அந்த 500 வெள்ளிக்காசு யாருக்கு மன்னிக்கப்பட்டுச்சோ அந்த மனுஷன் தான் அந்த மன்னிச்சவர்கிட்ட அதிக அன்பா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நீங்க சரியா நிதானிச்சீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இதுதான் சொல்லப்பட்ட ஊமையா இருக்கு. ஒரு சம்பவம் ஏதோ நடந்திருக்கு இல்லைங்களா. இந்த பகுதியை வாசிக்கிறப்பவே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்திலிருந்து இந்த சீமோனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் பேசியிருக்காரு. சீமோன் கிட்ட தான் பேசியிருக்காரு. அப்ப இந்த சீமோன் யாரு, எப்படிப்பட்டவர், எந்த சூழல்ல இது நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் கர்த்தர் என்ன விஷயத்த உண்மையாலுமே அந்த ஊமையில பேச வந்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஊமையை படிச்சோன்னே நமக்கு எல்லாம் நல்லா தெரியுது. படிச்ச உடனே ஒருவேளை இன்னைக்கு ஒரு பெயர் கிறிஸ்துவ மன்றத்துல இருக்கிற ஒருத்தர் இந்த ஊமையை இந்த ஒரு 3 வசனங்களை 4 வசனங்களை படிச்சா என்ன நினைப்பாரு? அப்ப எந்த இடத்துல பாவம் அதிகமா இருக்கோ அங்க என்ன இருக்குங்க, இன்னொரு வசனம் கூட இருக்கு இல்லைங்களா,
பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் பெருகிற்று அப்படின்னு. அப்ப நம்ம நிறைய பாவம் பண்ணோம்னா நமக்கு நிறைய கிருபை கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே போதிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா, தொலைக்காட்சிகள்ல இல்ல மற்ற இடங்கள்ல. இந்த மாதிரி தவறான ஒரு இன்டர்பிரேஷன், இந்த மாதிரி சில ஓமைகளுக்கு, சில வேத வசனங்களுக்கு அவங்க செய்யற தப்புக்கு வளைந்து சத்தியத்தை அவங்க பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியுது அன்பு சகோதரன் சகோதரிக்கு. அப்ப நம்மளும் ஒரு வேத மாணவரா, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒருத்தரா, தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறப்போ நம்மளும் இதே மாதிரி ஒரு பொருளை அந்த ஊமையில இருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நிச்சயம் இல்லைங்களா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், மத்தவங்க பார்க்கறது போல சத்திய வேத வசனங்களை நம்ம பார்ப்பதில்லை. மத்தவங்களுக்கு இருக்கிறது மாதிரி இந்த சத்திய வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது இல்லை. அவைகள் ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம். அதை தாண்டி உவமைகள் அப்படின்ற ஒரு பாணியில கர்த்தர் பேசியிருக்கிற சத்தியங்களை நம்ம பார்க்கிறப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், அது உலக தோற்றத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த தெய்வீக திட்டத்தினுடைய மாபெரும் ரகசியம். அது அந்த ரகசியங்களை கர்த்தர் உவமைகளா பேசி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இன்னொரு உவமை நம்ம பார்க்கிறப்போ 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் மிக குறைவா கடன் பட்டிருக்கிறாரு. ஒருவேளை அந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கிறப்போ ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா கடன் பட்டிருக்கிறார் அந்த நபர் ஒருத்தரை விட. அப்ப இவங்க 2 பேருக்குமே அதை செலுத்த நிர்வாகம் இல்லை அப்படின்னு தெரியுது. அந்த மனுஷன், கடன் கொடுத்தவர் ரொம்ப பெருந்தன்மையா அதை மன்னிச்சிடுறாரு. மன்னிக்கிறப்போ யார் ஒருத்தர் அந்த மனுஷன் கிட்ட ரொம்ப அதிக அன்பா இருப்பான் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அப்ப இது பார்க்கிறப்பவே ஏதோ ஒருத்தர் நிறைய பாவங்கள், 2 பாவ நிலைமையில இருக்கிற 2 வகுப்பார் அது குறிக்கிறது போலையும், அவங்க இருவருக்குமே அது மன்னிக்கப்படுறது போலையும். ஆனா அப்படி மன்னிக்கப்பட்டாலும் எந்த ஒரு வகுப்பார் அந்த கடனை மன்னித்த அந்த எஜமான் கிட்ட இல்ல அந்த கடன் கொடுத்தவர் கிட்ட, அவங்க ஆண்டவர் கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க இப்படின்னு ஒரு கருத்துக்கு நம்ம வந்துடலாம் இல்லைங்களா. இதை படிச்ச உடனே மத்தவங்க மாதிரி நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். கண்டிப்பா இதை படிச்ச உடனே இதுவாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு நம்ம வந்துடலாம். சரி, இப்ப இது இந்த ஒரு கோணத்துலதான் அது பேசப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எந்த பின்னணியில முதல்ல இது பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சோ இப்ப வசனங்கள், நம்ம முந்தைய வசனங்களை வாசிக்கலாம். வசனங்கள் 36 இருந்து, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 36 40 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரளியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். இதுவே பின்னணி இல்லைங்களா. அப்போ ஒரு நாள்ல சீமோன் அப்படின்ற ஒருத்தர் யாரா இருக்கிறாருங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பாரிசி, பரிசேயனா இருக்கிறார் இல்லைங்களா. அப்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், யூத சமுதாயத்துல ஒரு பரிசேயர் அப்படின்றவர் என்ன ஒரு நிலைமையில இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய நிலைமையில, சமுதாயத்துல மதிப்பு மிக்க நிலைமையில, மதிக்க தகுந்த நிலைமையில, எல்லாராலும் மதிப்புடனும் மரியாதையுடனும் அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு ஜனங்களால பார்க்கப்படுகிற ஒரு நிலைமையில இருக்கிற ஒருத்தர். இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி விருந்துக்கு அழைச்சிருக்கிறப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், ஒரு வீட்டுக்கு விருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போறாரு அப்படின்னா அவங்க சீஷர்கள் போயிருப்பாங்க. அதை தொடர்ந்து அவர் அந்த ஊர்ல அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக அங்க கண்டிப்பா போயிருந்திருக்கணும். சரி, இந்த சம்பவங்கள் எப்ப நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப அப்படி அவர் பந்தி இருக்கிறப்போ இப்போ ஒரு ஸ்திரீ திடீர்னு அந்த வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா. அப்ப அந்த ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வேளை நம்ம யோசிச்சுக்கலாம், நம்ம நம்ம சர்ச்ல இருக்க எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் கூப்பிட்டு ஒரு டின்னர் நம்ம பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு டின்னர் பிளான் பண்றோம். சும்மா ரோட்ல போற யாராவது ஒருத்தர் உள்ள வந்துட முடியும் அப்படின்னா இல்ல. அப்போ எப்படி அந்த ஸ்திரீ உள்ள வந்தாங்க, அதுவும் யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு. அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வசனத்துல பார்க்கிறப்போ 37வது வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து. அப்ப நம்ம பார்க்கிறப்போ அந்த ஊர்ல இருக்கிற பாவியாகிய ஒரு ஸ்திரீ இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு லைன்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன மாதிரி ஒரு பின்புலத்துல இருந்து அவங்க வராங்க அப்படின்னு. அப்ப அவங்க நல்ல ஒரு மதிக்க தகுந்த இல்ல ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற ஸ்திரீயா அந்த யூத சமுதாயத்துல அந்த காலத்துல அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ இல்ல, அவங்க ஒரு பாவியாகிய ஸ்திரீயா இருக்கிறாங்க. அவங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒருத்தங்களா இழி நிலையில பார்க்கப்படுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்திரீ தன் கையில ஒரு பரிமள தைலத்தை ஒரு குப்பியில எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீமோன் வீட்டுலதான் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு உள்ள வர்றாங்க. அப்போ யூத சமுதாயத்திலேயே நம்ம பார்க்கிறப்போ அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, யாரு வேணாலும் ஒரு விருந்துக்கு வந்துட முடியும். அங்க கிட்டத்தட்ட ஒரு பிரைவசி அப்படின்ற விஷயம் பெருசா இருக்காது. இதை இன்னைக்கு நம்ம இருக்கிற கிராமங்கள்ல பார்க்கலாம் இல்லைங்களா? கிராமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிறவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரைவசியும் இருக்காது. அவங்க எங்க வேணாலும் போவாங்க, எல்லாரும் அவங்களோட உறவினர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பகுதிகளில் கூட பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அன்னைக்கு யூத சமுதாயத்துல இருந்தது. எந்த வீட்டுல எங்க பந்தி இருந்தாலும் ஒரு யூதனா இருக்கிறப்ப அவர் உள்ள போலாம். யார் ஒருத்தருக்கும் அங்க தடையெல்லாம் எதுவும் இருந்தது இல்ல. ஆனா இது இன்னும் ரொம்ப பெக்கிலியரான விஷயம். இந்த ஸ்திரீ அப்படி ஒரு மதிக்க தகுந்த ஸ்திரீ இல்ல. அவங்க ரொம்ப மதிக்க தகுந்தவங்க, அவங்க ரொம்ப பரிசையும் இருக்கும், அவருக்கு ரொம்ப நல்ல உறவு, அதனால அவங்க இன்வைட் பண்ணலன்னா கூட போயிடலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கிற ஸ்திரீ இல்ல. நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இவங்க ஒரு பாவியாகிய ஸ்திரீயா இருக்கிறாங்க அந்த ஊர்லயே. அப்ப இவங்க கர்த்தர் அங்க இருக்கான்றது தெரிஞ்சு என்னமோ சம்திங் அவர்கிட்ட போனா தன் மனதுல ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கேரி பண்ணியிருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனதை ரொம்ப நாள் உறுத்தி இருந்திருக்கும். அப்படின்னா அவங்க இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை இல்லைங்களா? அப்ப அவங்க பாவம் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, அவங்க நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா அந்த ஸ்திரீ அதை விரும்பி செய்யல. இல்ல அந்த ஸ்திரீ அது தெரிஞ்சிருக்கு, ஆனா அது விரும்பியோ அது தனக்கு நல்ல ஆதாயத்தை தரணும் செய்யல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சில விஷயங்களும் அவங்க வாழ்க்கைய வாழணும், சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய கேஸ் ஒரு திருட்டோ இல்ல ஒரு கொலை வழக்கோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமோ சமுதாயத்துல நம்ம பார்க்கிறப்போ யார் ஒருத்தரும் அதை விரும்பி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு 90-95% அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சூழல் அவங்களை தள்ளி இருக்கு. அவங்களோட ஏழ்மை நிலையோ அவங்களோட இயலாமையோ அவங்களுக்கு சமுதாயத்துல அவங்க புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனாலயோ அது எந்த விதமான ஒரு பாவ தொழிலா கூட இருக்கலாம். அப்ப நம்ம சொல்வது புரியும் நம்ம நினைக்கிறோம். அப்போ அது பார்க்கிறப்போ அது விரும்பி ஒருத்தர் செஞ்சிருக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அவங்கள சூழ்ந்திருக்கிற சில காரியங்களும் காரணிகளும் அவங்களை அந்த நிலைமைக்கு தள்ளி இருந்திருக்கும். ஒருவேளை அவங்கள போய் கேட்டா அவங்க ரொம்ப சந்தோஷமா அதுல இருக்காங்களான்னு கேட்டா அது கேட்கிறப்பதான் தெரியும் அவங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு மனசு ஃபுல்லா ஒரு கில்ட்டினஸ், ஒரு குற்ற உணர்வுனால நிறைஞ்சு தன் நியாய பிரமாணத்தை மீறுகிறேன், தன் செய்யறது சரியில்லை, அது தன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம்னு தெரிஞ்சிருந்தா கூட அது தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு தன் மனசாட்சியில குத்துண்டு மனசு நொறுங்கின நிலைமையில இருக்கிற ஒரு பாவியாகிய ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ அப்படின்றத நம்ம இந்த வசனத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த சமுதாயத்துல நிறைய இந்த மாதிரி பாவியாகிய ஸ்திரீ இருந்திருக்கணும் அந்த சமயத்துல. ஆனா இவங்கதான் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க தைரியமா. ஏன்னா இவங்க எங்கேயும் சமுதாயத்துல நல்ல இடங்கள்ல வரவேற்க தகுந்தவங்களா அப்படின்னா இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளே பார்க்க முடியுது. ஒரு பிச்சைக்காரங்களோ இல்ல வேற ஒருத்தவங்களோ ரோட்ல ஏதோ ஒரு கடையில நின்னா கூட பக்கத்துல இருக்கவங்க என்ன நிற்பாங்கன்னா தள்ளி நிற்பாங்க இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு தெரியுது அங்க போனா கண்டிப்பா இவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு. இவங்களுக்கு தெரியுது அங்க போனா ஒருவேளை அடி கூட கிடைக்கலாம். ஏன்னா இவங்க போறது யார் வீட்டுக்கு அப்படின்னா பரிசேயர் வீட்டுக்கு, பரிசேயனாகிய சீமோன் வீட்டுக்கு இல்லைங்களா? சோ அப்போ தைரியமா போறாங்க, துணிஞ்சு போறாங்க. அங்க போனா என்ன வேணா நடக்கலாம், இவங்க மேல கல்லெறியலாம், நீ எல்லாம் என் வீட்டுக்கு வர்றது என்ன வேணா நடக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி நான் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்ற ஒன்னே அவங்களுடைய சிந்தையா இருந்திருக்கு, போறாங்க. அப்ப இதை நம்ம ரொம்ப நாளா அப்சர்வ் பண்ணுவோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்படி போயிட்டு இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களின் அருகே அவங்க என்ன பண்றாங்கன்னா நின்று அழுகிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், யூத சமுதாயத்துல ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒருவேளை நம்ம விருந்தினர்களை கூப்பிட்டு இருக்கோம்னா நம்ம கீழே வட்டமா உட்கார்ந்துருப்போம், இல்லைன்னா ஒரு மேஜையில ஒரு டைனிங் டேபிள் நம்ம எல்லாம் இருக்கும். அப்ப இவங்க சமுதாயத்துல எப்படி விருந்துகள் நடக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க படுக்கை வாக்குல தான் இருப்பாங்க. ஒரு தலையணை இருக்கும், இடது கையில அந்த தலையணையில சப்போர்ட் பண்ணிட்டு படுக்கை வாக்குல இருப்பாங்க, வலது கையில அவங்க சாப்பிடுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்பதான் அவங்க பாதங்கள் நறுக்கி இப்ப இந்த ஸ்திரீ அமர்ந்திருக்க முடியும். கிட்டத்தட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கூட இப்ப அந்த ஒரு பொசிஷன்ல அந்த ஒரு போஸ்டர்ல தான்
அந்த விருதுல அங்க இருந்திருக்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இவங்க வந்து பாதங்களை நிக்கிறாங்க. அவரை பார்த்த உடனே அவங்க மனதுல இத்தனை நாளா இருந்த அந்த ஒரு குற்ற உணர்வு, இத்தனை நாளா அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம தன்னுடைய ரொம்ப அந்தரங்கத்துல ரொம்ப பர்சனலான இடத்துல வச்சிருந்த எல்லா விஷயமும் உடையுது. அதே சுவிசேஷகர் லூக்கா ரொம்ப அழகா அங்க பதிவு பண்றாரு. 38வது வசனத்துல பாதங்களை நறுங்க நின்னு அழுது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இப்ப நினைக்கிறாங்க, இவ்வளவு பரிசுத்தமான ஒருத்தரோட பாதம் இந்த பாவி, ஒரு பாவியிலயும் குடும் பாவியா இருக்கிற என்னோட கண்ணீர் பட்டு இப்ப இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது சரியில்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், பொதுவா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஸ்பெஷலி யூத சமுதாயத்துல அவங்களுடைய நியாயப்பிரமாணங்கள் பார்க்கிறப்ப ஒரு ஸ்திரீக்கு ரொம்ப கனம் உள்ளது எதுன்னா அவங்களுடைய தலைமயிர், அவங்களோட கூந்தல் இல்லைங்களா. அது எந்த காரணத்தை கொண்டும் அதை கனவீனப்படுத்திட மாட்டாங்க அவங்க. ஆனா இந்த ஸ்திரீக்கு தெரியுது, அழுகிறாங்க, தன்னுடைய மனசுல இருக்க எல்லா பாரமும் இங்க குறைஞ்சிட்டே வரப்போ இப்ப அவங்க கண்ணீர் வந்து பரிசுத்தம் உள்ள ஆண்டவருடைய பாதத்துல படுது. அதையும் உங்களால தாங்க முடியல. ஏன்னா அதுக்கு தன் தகுதி அற்றவங்கன்றத முழுசா உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இன்னொரு செயல் பண்றாங்க, தன் தலைமயிரை எடுத்து அதை தொடச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பாதங்களை முத்தம் செய்யறாங்க. இன்னும் பின்னாடி பாக்குறப்போ ஓயாமல் அவங்க முத்தம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பின்வரும் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். முத்தம் செஞ்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா பரிமள தைலம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை இப்ப அந்த பாதங்கள் என்ன பண்றாங்கன்னா பூசுறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா இத்தனை நடக்கிறப்போ இதெல்லாம் என்ன பண்றாரு, அலோவ் பண்றப்போ இப்போ யார் அவரை விருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்களோ அந்த பரிசையனை அவரை பார்த்து அவர் மனசுல நினைச்சுக்கிறாரு, அவர்கிட்ட டைரக்டா கேட்கல. இதை பார்க்கிறப்போ இவர் தீர்க்கதரிசி தானே, அப்ப தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாது என்று அவருக்கு தெரியாதா அப்படின்னு தன் மனசுல சொல்லிட்டு இருக்கிறப்போ இப்போ அவருக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கணுன்றதுக்காக கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசின ஊமை தான் நம்ம பேசின இந்த ஊமை, நம்ம பார்த்துட்டு இந்த ஊமை அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப இதுவே பின்னணியா இருக்கு. இப்போ இந்த ஒரு சீன்ல, இந்த ஒரு காட்சியில 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒருத்தர் பரிசேயனாகிய சீமோன், 2வது அந்த பாவியாகிய ஸ்திரீ, 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் நிறைய பேர் அந்த காட்சியில இருக்கிறாங்க. பட் இவங்க 3 பேர் தான் வசனம் இங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இது நடந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓமையில சொல்லணும்னா அந்த 2 கடனாளிகள் யாரு அப்படின்றதையும் கர்த்தர் என்ன பண்ணிடுறாருன்னா பின்னாடி ரிவீல் பண்ணிடுறாரு. நம்ம அது கூட வாசிக்கலாம். வசனங்கள் 44 ஒரு 48 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமளத்தை பூசினாள். 47-48 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ கர்த்தர் சொல்லிட்டார், பாருங்க சீமோன், நீங்க இப்படி நினைக்கிறீங்க, பட் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நான் ஆக்சுவலா உங்களுடைய கெஸ்ட் இல்லையா. அப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்க என் காலுக்கு தண்ணி தரல, ஆனா இந்த ஸ்திரீ வந்து தன் கண்ணீரினால என் கால்களை வந்து அவங்க நனைத்தாங்க, அது அவங்களோட தலை மயிரினால துடைத்தாங்க. நீங்க வந்து என்ன முத்தம் செய்யல, ஆனா இவள் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்யறாங்க. நீங்க எனக்கு என் தலையில எண்ணெய் பூசல, ஆனா இவங்க வந்து பரிமள தைலம் பூசி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இவங்க நிஜமா மனம் திரும்பி இருக்காங்க. இவர் செய்த அநேக பாவங்கள் அந்த ஒரு மனம் திரும்புதலினால, அந்த உண்மையான மனம் வருந்துதலினால இவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம பார்ப்போம். பரிசேயர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ அவ பிரதர் சொல்றப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, ஹோலினஸ் ப்ரொஃபசர், பரிசுத்தத்தை பிரசங்கிக்கிற பேராசிரியர்கள் அவங்க. அப்படின்னா இப்போ ஒரு கெமிஸ்ட்ரியில பேராசிரியர்னு யாரும் சொல்லுவோம், அந்த கெமிஸ்ட்ரி பாடத்துல
ஒரு முதுநிலை பட்டம் பெற்றிருக்கிறவர். அப்படின்னா அந்த வேதியியலை பத்தின எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதுல புலமை பெற்றவரா இருப்பார். அதுல அவர் ஒரு வல்லுநரா இருப்பார் இல்லைங்களா. அவரை தான் அந்த ப்ரொஃபஸர்னு நம்ம ஏத்துப்போம் இல்லைங்களா. ஏன்னா 2 கேட்டகரி இருக்கு காலேஜ்ல கூட, லெக்சரர், ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர்ன்றவங்க ரொம்ப ரொம்ப பெரிய நிலைமையில இருக்கிறவங்க. ஒரு டாக்டரேட் வாங்கினவங்க தான் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அப்போ அதுல புலமை பெற்றவங்க, அதுல அவங்கதான் சிறந்த சிறந்த ஞானிகள் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல. அப்ப பரிசேயர்கள் யாரு யூத சமூகத்துல எப்படிப்பட்டவங்கன்னா, பரிசுத்தமான விஷயங்களை புலமை பெற்ற ஒரு பரிசுத்தமான நிலைமையில பார்க்கப்பட்டவங்க. சரி, இவங்க எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவரு கூப்பிட்டுருக்கணும்? ஏன்னா இப்ப அவர் விருந்து கூப்பிட்டுருக்காரு இல்லைங்களா. நிறைய பரிசேயர்கள் அப்படி பண்ணிருக்காங்களான்னு பார்க்கப்ப இல்ல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனங்கள் கூட அநேக தருணங்கள்ல இவங்களை அப்போஸ் பண்ணிருக்கிறதா தான் இருந்திருக்கு. அப்ப நம்ம ரொம்ப நல்லா பாக்குறோம், இது எப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களின் ஆரம்பத்துல இது நடக்குது இல்லைங்களா. அப்போ இந்த சீமோன் இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கிறாரு, அவரோட டீச்சிங்ஸை கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவர்கிட்ட என்ன இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு பரிசேயன், ஒரு தேர்ந்த ஒரு பரிசேயன் நியாயசாஸ்திரி போல வேதத்தினுடைய காரியங்களை, நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களை இவ்வளவு தெளிவா விளக்க யாரால கூடும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கணும் இல்லைங்களா. அதனால இவரை பார்த்து ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வருது, ரைட். ஆனா அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அவர் மேல இருக்கு அவரோட ஞானத்தை பார்த்து இம்ப்ரெஷன் தான் வருதே தவிர அவருடைய போதனைகளினால அவர் உள்ள வரல இல்லைங்களா. ஏன்னா பின்னாடி அவர் ரொம்ப அழகா அதை எப்படி விவரிச்சு காமிக்கிறாரு பாருங்களேன். யூஸ்வலா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம ரொம்ப மதிக்கிற ஒரு விருந்தாளியா இருந்தோம்னா வந்து அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து நம்ம வழக்கத்தின்படி, ஒருவேளை நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுனா பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு அடுத்து டீ வேணுமா இல்ல சாப்பாடு வேணுமா நம்ம விழுந்து கவனிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. பாருங்க, இந்த பரிசேயன் அவரோட அறிவு மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கு, ரொம்ப ஞானியா இருக்காரு அப்படின்னு. ஆனா அவர் அடிமனசுல தெரியுது இவர் யார், நமக்கு கீழே தான். ஏன்னா அவர் யாரு, தச்சனுடைய குமாரன் அப்படின்றது. அதனாலதான் உள்ள வந்தவருக்கு அவர் காலுக்கு என்னவே பண்ணலீங்களா, அவர் காலுக்கு நினைக்க தண்ணி கொடுக்கல இல்லையா. இல்ல ஒருவேளை உள்ள வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம கை கொடுப்போம், நம்ம ஊர் பகுதியில வணக்கம் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, யூத சமூகத்துல வந்தவங்களை அவங்க ஹக் பண்ணுவாங்க, முத்தம் செய்வாங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த சீமோன் என்ன பண்ணலன்னா அவரை முத்தம் செய்யல, அவர் தலைக்கு எண்ணெய் பூசல. அப்ப என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால இழுக்கப்பட்ட அவர் உள்ள வரல. இவர் ஏதோ ரொம்ப பெரிய ஞானியா இருக்காரு, சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஹிம், ஏதோ ஒரு சிறப்பான விஷயம் இவர்கிட்ட இருக்கு அப்படின்றது மாத்திரம்தான் அவரோட இம்ப்ரெஷனா இருக்கு கர்த்தர் மேலேயே தவிர, அவரோட போதனைகளினால இழுப்புண்டோ இல்ல அதன் மேல பற்று வைத்தோ சீமோன் என்ன பண்ணல அப்படின்னா அவரை கூப்பிடல. அப்ப என்ன மனநிலைன்னா, தான் பரிசேயன், என்னை காட்டிலும் எல்லாரும் கீழே இந்த சமுதாயத்தில், பட் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஹிம், அதனால நான் கூப்பிட்டுருக்கிறேன் விருந்துக்கு. ஏன்னா ஒரு விருந்தாளியை உபசரிக்கிற எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கல அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. அவரை பார்த்து அவருடைய ஞானத்தின் மேல அவருக்கு இருக்க அறிவு, அவர் பேசுகிற பேச்சு, இதுல இழுப்புண்டுதான் அவர் வந்திருக்கிறாரே தவிர உண்மையான அந்த ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ள போகல. அப்படி ஒரு பரிசையம் தான் யாரா இருக்காருன்னா சீமோனா இருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, இவர் தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அப்போ அந்த ஸ்திரீ யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இது கூட தெரியலையா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இல்லைங்களா. சரி, அடுத்து இந்த சீன்ல இன்னொரு ஸ்திரீ வராங்க இல்லைங்களா, அந்த ஊர்ல இருந்த பாவியாகிய ஸ்திரீ. அப்ப இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, நம்ம முன்னாடியே சில பாடங்கள்ல பார்த்திருக்கிறோம். இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னா த மேரி ஆஃப் மகதலேன், மகதலேனா மரியாள் அப்படின்றத பிரதர் ரொம்ப தெளிவா கமெண்ட் பீஸ்ல கொடுக்குறாரு, அவங்களாதான் இருக்கணும். ஆனா அநேக வேத வல்லுநர்கள் இந்த கருத்தை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா மகதலேனா மரியாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சீஷியா கர்த்தருக்கு இருந்திருக்கிறாங்க அவருடைய முதலாம் வருகையின் காலத்துல. அப்போ அவங்க இப்படி ஒரு பாவையாகிய நிலைமையிலிருந்து வந்திருப்பாங்கன்றத அநேக வேத வல்லுநர்கள் ஏத்துக்கிறது இல்லை. பட் பிரதர் ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்க, இவங்க மேரி ஆஃப் மகதலேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள அவங்க அழுது தன் கண்ணீரினால அவர் பாதங்களை நனைத்து தன் தலைமறினால துடைத்து பரிமள தைலத்தை பூசுறாங்க இல்லைங்களா. அப்ப இதே மாதிரி ஒரு பரிமள தைலம் பூசினது இன்னொரு மரியாள் இருப்பாங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், மத்த 26ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா. அப்ப அது கூட எங்க நடக்குது அப்படின்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்கள்ல நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நடக்குது, ரைட். அது எங்க, பெத்தானியால மார்த்தா லாசருவின் சகோதரியா இருந்த பெத்தானியாவை சேர்ந்த சகோதரி மரியாள்.
ஆனா இந்த சம்பவம் நடக்கிறது எங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ ஒரு பரிசேயனாகிய சீமோன் வீட்டுல அந்த பகுதியில இருந்துட்டு மகதலேனா மரியாள். கிட்டத்தட்ட இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 1.5 வருஷ கேப் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ரெண்டுக்கும் சில ஒற்றுமை போல தோணும். ஏன்னா இதுவும் யார் வீட்டுல நடக்குதுன்னா சீமோன் வீட்டுல நடக்குது. அதுவும் யார் வீட்டுல நடக்கும்னா குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுல நடக்கும். இங்கேயும் மரியாள், இங்கேயும் மரியாள். பட் இங்கேயும் பரிமள தைலம், இங்கேயும் பரிமள தைலம். பட் இதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். இது வேற சம்பவம், அது வேற சம்பவம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1.5 வருஷ கேப் அங்க இருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு தகவலோட இப்ப மேரி ஆஃப் மகதலேனா மரியாள் தான் முதல் வாட்டி கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு. ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு என்கவுண்டர். அவங்க கர்த்தரை பார்க்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் அவங்க மனசுல சின்ன வயசுல இருந்து அவங்க ஏதோ ஒரு சூழல்னால அந்த ஒரு இழி நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அந்த சமுதாயத்துல. அதன் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அங்கேயே அவங்களுக்கு இருக்கணும்னு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இதுல இருந்து நான் வெளியே வந்துட மாட்டேனா, என் வாழ்க்கை மாறிடாதான் அப்படின்ற தேடுதலும் கொஸ்டினும் நிறைய மன அழுத்தமும் குற்ற உணர்ச்சிகளும் நிறைஞ்ச ஒரு உள்ளத்தோட அவங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு வந்திருக்கிறாங்க. சரியான தருணத்துல சரியான நேரத்துல ஆண்டவர் அவங்க பார்க்கிற சந்தர்ப்பத்தை அவங்க வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா அதை பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா. ஏன்னா இப்ப பரிசேயன் வீட்டுக்கு போனா என்ன வேணா நடக்கலாம், இவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. நான் போகணும், அவர்கிட்ட போனா நிச்சயம் என்னோட மனதுல இருக்கிற இந்த ஒரு பாரத்துக்கு, இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட மகதலேனா மரியாள் இந்த ஒரு மிக மிக ஒரு துணிவான ஒரு ஸ்டெப்பை அங்க எடுத்து வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு சமுதாயத்துல சாதாரணமா ரோட்ல போனாலே கேவலமா பார்க்கப்படுகிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே பார்க்கிறோம். ரொம்ப ஈஸியா ஒரு பெண்ணின் மேல என்ன பண்ணிடுவாங்கன்னா சில கேரக்டர் அசாசினேஷன் வச்சிடுவாங்க. அவங்க அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமுதாயம் இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்க நிலைமையெல்லாம் அன்னைக்கு யூத் சமுதாயத்தை நினைச்சு பார்க்கலாம். பிரிவுகளும் பிரிவினைகளும் ஒரு மாதிரி பேதங்களும், உயர் வகுப்பார் தாழ்ந்த வகுப்பார் இப்படின்னு இருக்கிறத ரொம்ப உருகப்பட்டு கொண்டிருந்த காலத்துல சமுதாயத்துல அவங்க நிலைமை என்ன மாதிரி இருந்திருக்கணும். அப்ப அவங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லை இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வருது. ஆனா பார்க்கணும், ஆண்டவனை அவங்க பார்த்தே ஆகணுன்ற உள்ளத்தின் உறுதியோட அங்க அவங்க போறது நம்ம பார்க்கணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இப்படி போய் தான் தன் கண்ணீரில நினைச்சு தன் தலைமயிரினால் அதை துடைத்து அவரோட பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து பரிமள தைலத்தை அங்க பூசுறதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்றத கர்த்தரே அவர் சொல்லிட்டார். இப்ப சீமோன் கிட்ட அந்த கொஸ்டின் கேட்கிறார், இந்த ரெண்டு பேர்ல யாரு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதிக அன்பா இருப்பான்னு? கடன் மன்னிக்கப்பட்டுச்சு இல்லையா, 50 வெள்ளிக்காசு 500 வெள்ளிக்காசு. அப்ப அந்த கேள்வி கேட்கிறப்ப சீமோனுக்கு தெரியல. அவர் தன்னைதான் சொல்ல வருகிறார், தன்னையும் மகதலேனா மரியாளையும் தான் ஒப்பிட்டு சொல்ல வரான்னு தெரியல. ஆனா பின்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னைதான் அவர் சொல்றார் அப்படின்றது. அன்பு சகோதரன் சகோதரிகள், அப்ப இந்த பரிசேயர்கள் எப்படி நிலைமையில இருந்தாங்க? அவருக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருந்தது. அதை முழுசா கடைபிடிக்கலினாலும் அதோட அம்சங்களை ஓரளவுக்கு கடைபிடிச்சு ஓரளவுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதா அவங்க நினைச்சிட்டு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா இந்த மத்த ஜனங்கள் இல்ல மகதலேனா மரியாதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நியாயப்பிரமாணம் இதுதான் சொல்லுதுன்னு தெரியும். ஆனா அதை அவங்களால பின்பற்ற முடியல. ஏன்னா பின்பற்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த காரியங்களோ சூழல்களோ இல்ல, அவங்க ஒரு இழிவான நிலைமையில சமுதாயத்துல தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணப்படுது அப்படின்னா, நீங்க மன்னிப்பை பெறுகிற காலம் வந்திருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் மன்னிக்கப்படுது. இவங்க ரெண்டு பேர்ல யாரு அதிக அன்பா இருப்பாங்க அப்படின்னா மகதலேனா மரியாள் வகுப்பார். ஆனா அதிக பாவங்கள் யாருக்கு மன்னிக்கப்பட்டுச்சோ. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறப்போ, முதல்ல இதே போலதான் ஒரு நாள் நம்ம உள்ளத்திலே இருந்த பல கேள்விகளுக்கு விடையாக கர்த்தர் நம்மளை சந்திச்சார் இல்லைங்களா. சிலருக்கு 1 வருஷம் முன்னாடி, சிலருக்கு 2 வருஷம் முன்னாடி, சிலருக்கு 10 வருஷம் முன்னாடி, சிலருக்கு 12 வருஷம் முன்னாடி. அந்த சந்திச்சப்போ நம்ம மனசும் கூட இதே மாதிரி ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போச்சு. நான் என்ன மாதிரி ஒரு இழி நிலைமையில இந்த ஒரு உலகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுது. வேதாகமம் அப்படின்ற இந்த ஒரு தெளிந்த நீரோடை நம்ம மனங்களை, நம்ம மனதில் இருக்கிற அழுக்குகளை படம் பிடிச்சு நம்மளுக்கு காமிச்சுது. நொறுங்கின இருதயத்தோட, உண்மையான மனம் மாறுதல், மன வருத்தத்தோட நம்ம இனி என் சித்தம் இல்லை தெய்வமே, நான் உங்க சித்தம் செய்ய வருகிறேன். இனி எனக்குள்ள வாழ்றது நான் இல்லை ஐயா, நான் உங்க குமாரனையே எனக்குள்ள நான் வாழ வைக்கிறேன், அவரை எனக்குள்ள நான் வளர்த்து இருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம உள்ள வந்தோம்.
உள்ள வந்து நமக்கு நிறைய நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவன் நம்ம உடல்ல மூச்சு இருக்கிறது அவரோட சுத்த கிருபைன்றது நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஐயமும் இன்றி தெரியும். பட் நம்ம மனநிலை எப்படி இருக்கு? உள்ள வந்தப்ப இருந்தோமே ஒரு மனநிலை, அதே மனநிலையோட தான் நம்ம பார்க்கிறோமா சில விஷயங்களை சில காரியங்களை இன்னைக்கு? இல்லைங்களா? இல்ல நம்ம மனநிலை எப்படி ஒரு பரிசையன் போல இருக்கா? எனக்கு நல்ல வேத வசனங்கள் தெரியும், நான் இத்தனை வருஷம் இங்க இருந்திருக்கேன், சில விஷயங்கள் நான் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றேன், இவ்வளவு ஊழியங்கள் பண்றேன், இத்தனை காரியங்கள் பண்றேன், அப்ப அந்த வாய்ப்புல இல்லாத மத்தவங்க என்னை விட எப்பொழுதும் தாழ்ந்தவங்க தான் அப்படின்ற ஒரு பார்வை எனக்குள்ள காணப்படுதா? இல்ல என்னோட உடன் சகோதரிய நான் என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிறேன்? ஏன்னா இங்க 2 பேருக்குமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, பாவங்கள் இன்னைக்கும் மன்னிக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை பாவங்கள் ஒரே வாட்டி மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறோமானா இல்ல. இப்போ நம்ம மனநிலை, நம்ம சகோதரன் சகோதரியை பார்க்கிறது நம்மளை குறிச்சு நம்ம எண்ணிக்கிற விஷயம் எந்த ஒரு அளவுகோல்ல இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளை குறிச்சு நம்ம உயர்வா எண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நான் யார் மேல ரொம்ப அன்பா இல்லை, தேவன் மேலையும் கர்த்தர் மேலையும். இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு தெளித்தேனிலும் மதுரமான அவரோட சத்தியம் நம்ம பார்க்கிறோம். அது இருபுறமும் கற்குள்ள பட்டயம் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு பட்டயம் நம்ம கிட்ட வருகிறப்போ அது ரொம்ப தெளிவா பிரிச்சு காண்பிச்சிடும் நம்ம மனதுல என்ன மாதிரி ஒரு எண்ணம் நம்ம வச்சிருக்கிறோம், என்ன மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்னோட உடன் சகோதரன் சகோதரிய வேறு வேலை சில பலவீனங்களினால அவங்க தவறி விழும் பொழுது, சில குறைகள் அவங்க காணப்படும் பொழுது அவங்களை நான் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு? நான் ரொம்ப சரியான நிலைமையில இருக்கேன், இங்க இருக்கிற யாரும் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கா? அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னா பரிசையனோட கிளாஸ்ல இருக்கோம், டவுட்டே இல்லை. ஏன்னா அவங்களை பத்தி கட்ட சொல்றப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, நீங்க வெளியே ரொம்ப பரிசுத்தமா நீங்க தெரியுறீங்க, உள்ளுக்குள்ள என்னன்னா கல்லறை. ஒரு கல்லறையை திறந்தா என்ன இருக்கு? ரொம்ப நறுமணம் வீசுமா? ஒரு வேலை தேவன் கொண்டு வந்துருவார், நாளானது எல்லாருடைய காரியத்தையும் விளங்க பண்ணிரும், எதையும் இங்க யாரும் மறைச்சிட முடியாது. அப்போ ரொம்ப நல்லா நம்ம யோசிக்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே, நம்ம என்னைக்கும் நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே நம்மளை எப்பொழுதும் கிரவுண்டடா தாழ்மையோட ஒரு இருதயத்தோட இந்த வாழ்க்கையை முன் நகர்த்துறதற்கு ரொம்ப பேருதவியா இருக்கும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. என்னை போலவே என் கூட இருக்கிறவங்களும் ஒரு பலவீனம் நிறைஞ்ச ஒரு சகோதரனும் சகோதரியும் தான். அவங்களும் ரத்தமும் சதையும் தான், அவங்களும் மாசத்துலதான் இங்க இருக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு புரியல, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம சகோதரன் சகோதரியும் சரி, உலகத்துல இருக்கிற மத்தவங்களையும் சரி நம்ம பார்க்கிறோமா அப்படின்றது. அப்படின்னா நம்ம மனசுல மன்னிக்கும் மாண்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்தவ குணலட்சணங்கள ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அது எப்பொழுதும் காணப்படணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப பிரதர், ஒருவேளை எனக்கு எதிராக குற்றம் செய்கிற எல்லாரையும் நம்ம மன்னிச்சிடலாமா? அப்போ ஒரு சகோதரன் வந்து அவரு வேத வசனங்களுக்கு இசைவாகவோ இல்ல சத்திய ஒழுங்குக்கு இசைவாகவோ நடந்துக்கவே இல்லை. ஆனா அந்த வசனம் சொல்லுதே, உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன பண்ணும், பிறனை நேசிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அவரை நான் நேசிக்கணும் இல்லையா? அவர் மேல அன்பு செலுத்தணும் இல்லையா? அந்த ஒரு பிரமாணத்தின் கீழே தானே இருக்கும். புதிய ஏற்பாட்டுல நம்மளாம் பலியினாலான உடன்படிக்கை கீழே வரோம். என்ன பிரமாணத்தின் கீழே நம்ம வரோம்? பொன்னான பிரமாணத்தின் கீழே வரும். என்ன பொன்னான பிரமாணம்? முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும். இல்லைங்களா? நம்ம வசனம் வாசிக்கலாம். லூக்கா 10:27. லூக்கா 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ரொம்ப அழகா இந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்துருங்களேன். அன்பு கூறணும், அன்பு செலுத்தணும், நம்மளை போல பிறனை நேசிக்கணும். ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட அன்பு கூறணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல. ஃபர்ஸ்ட் நம்ம அன்பு யார் மேல இருக்கணும்னா தேவன் மேல, அவருடைய கட்டளைகள் மேல, அவருடைய காரியங்களின் மேல, அவருடைய நடத்துதலின் மேல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை போல பிறனை என்ன பண்ணணும் அப்படின்னா நேசிக்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுறதுன்னா என்ன? அத அப்போஸ்தலன் யோவான் ரொம்ப அழகா எழுதுறாரு இல்லைங்களா? அவர் எழுதின நிருபத்துல
சாரி, நான் வசனம் மறந்துட்டேன். பட் யோவான் எழுதின நிருபத்திலேயே இந்த வசனம் காணப்படுகிறது. 1 யோவான் 5:3 இல்லைங்களா? வாசிக்கலாம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ தேவனிடத்துல அன்பு கூறுறது அப்படின்றது என்னன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்றது. அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குன்னா இசைவா இருக்கு இல்லைங்களா? அது அது எந்த இடத்துலயும் ஒரு 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 குணம் மேலேயோ ஒரு குணம் கீழேயோ இருக்காது. ஏன்னா முதல்ல ஆதாம் பாவம் செஞ்சப்போ முதல்ல அங்க என்னதான் வந்தது அப்படின்னா நீதி தான் வந்தது. பட் நீதியோட கர்த்தர் நின்று, பிதாவாகிய தேவன் நின்று இல்ல. அவர் ரொம்ப இரக்கம் மிகுந்த தெய்வம். அவரு பின்னாடியே அன்பு வருது. அந்த அன்பு எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா தன் சொந்த குமாரனையே பலி கொடுக்குற அளவுக்கு போகுது அந்த அன்பு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு இதே ஒரு பிரின்சிபல் தான். ஏன்னா நம்ம பிதா பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமா இருக்கு. நம்ம பிதா எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் ஒரு ஒழுங்கின் தெய்வமா இருக்கிறார் இல்லைங்களா? அதே ஒரு இம்பாக்ட், அதே ஒரு சாயல், அதே ஒரு குணலட்சணம் தான் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கிட்டையும் காணப்படணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படின்னா பிரதர் யாரு இன்னைக்கு எதை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நம்ம நீதி சொல்லிடணும், நீதி கொடுத்துடணும், தீர்ப்பு எழுதிடணும், அப்புறம் பின்னாடியே அவங்களுக்கு அன்பு காண்பிக்கணும். ஒருவேளை அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா இல்ல. அதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறப்ப எபிரேயர்ல ரொம்ப அழகா எழுதுறாரு. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு இல்லைங்களா? யெகோவா சொல்றாரு. அப்போ நீதிக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம யார்கிட்ட விட்டுடணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் கருத்துல விட்டுடணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இப்போ ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்ல இந்த உலகத்துல ஒருத்தரோ நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, நம்ம மனதை காயப்படுத்துறாங்க அப்படின்றப்போ நம்ம அவங்களோட போய் போராடணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்துல அவங்க மேல எந்த விதமான கசப்பையும் நம்ம வைத்துக் கொள்ளவும் கூடாது. அப்படி எங்கேயும் வசனம் சப்போர்ட் பண்றது இல்லை இல்லைங்களா? ஒருவேளை நான் அந்த மாதிரி யாருக்காவது பண்ணி நான் மனம் வருந்துறேன்னா நான் என்ன நினைப்பேன், நான் சகோதரன் அவருக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என் மனம் வருந்துறேன். இப்ப என் மனசு என்ன இருக்கும், சகோதரன் எப்படியாவது என் மனசு புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடணும். அதுதான் உன்னை போல பிறனை நேசிக்கிறது இல்லைங்களா? அப்போ மன்னிக்கும் மாண்பு அப்படின்றது கிறிஸ்துவ குணலட்சணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் காணப்படணும். ஆனா அந்த உண்மையான மனம் மாறுதல் ஆப்போசிட்ல இருக்கவர் என்ன பண்ணும் அப்படின்னா காண்பிக்கணும். அப்படி வருகிறப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அவரை எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாம, ஒரு பேக்லாகும் இல்லாம, ஒரு பேகேஜும் இல்லாம நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஏன்னா நம்ம பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்ம பாவங்கள் அவர் என்ன எண்ணுகிறாரா? ஒருவேளை நீங்க நான் மன்னிப்பு கேட்ட ஒரு பாவத்துக்கு இன்னொரு நாள் நீ ஒரு தப்பு பண்றேன், தேவன் சொல்லுவாரா அன்னைக்கு அந்த வருஷத்துல நீ இந்த தப்பு பண்ண உனக்கு மனுஷன் சொல்லுவாரா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றி இருக்காரு இல்லைங்களா? ஒரு வாட்டி ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டாருன்னா தேவன் அதை என்ன பண்றதே இல்லைன்னா திரும்பி பார்க்கறதே இல்லை, எண்ணுகிறதே இல்லை, அதை சுட்டி காண்பிக்கிறதே இல்லை. இதே மாதிரிதான் நம்மளுடைய மன்னிக்கும் மாண்பு இருக்கா? ஏன்னா அந்த மன்னிப்பை யார் பெற்றிருக்கிறோங்க? நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும். அப்ப நம்ம பெற்ற அந்த ஒரு பொக்கிஷத்தை, அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு பரிசை, அந்த ஒரு கிஃப்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ மன்னிக்கும் மாண்பு அப்படின்றது கிறிஸ்தவ குணலட்சணங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கும் எனக்குமோ இல்ல உலகத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் எனக்குமோ யாரோ ஒருத்தருக்குள்ள ஒரு பிணக்கு இருக்கு அப்படின்னா அது கஷ்டமா இருக்கும் நிச்சயமா. அது ரொம்ப நம்மள மனம் வருந்த செய்யும். பட் அது ஒரு கசப்பா நம்ம மனசுல என்னைக்குமே இருக்கக்கூடாது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்காக அவங்க அந்த மனம் வருந்ததுக்கு முன்னாடியே நம்ம போய் சில விஷயங்களை காண்பிச்சிடலாமானா இல்ல. ஒருவேளை நான் 2 நாள்ல நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆனா சகோதரன் எனக்கு எதிரில இருக்க சகோதரனுக்கு அது இன்னும் ரியலைஸ் ஆகல, இன்னும் அவர் என் மேல கசப்பா தான் இருக்காரு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கும். ஒருவேளை அவர்கிட்ட நான் காண்பிக்கிறோம், நான் அந்த உறவுல வருகிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன், அந்த விஷயங்களை மறக்கிறதுக்கு. ஆனா அவர் என்னைக்கு ரெடியா இருக்காரோ தேவன் நிச்சயம் அந்த ஒரு சமயங்களை கொண்டு வருவார். இதை பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வாக்கியங்கள்லயே. அப்ப என்னைக்கு அவரும் அந்த ஒரு இணக்கத்துக்குள்ள வர்றதுக்கு அவர் மனசுல இருக்கிற அந்த ஒரு விஷயமும் லேசாகி அது ஒரு குணமாகிற அந்த ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ப்ரொசீட் பண்ணலாம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா தூயன லாவியின் துணையோட தேவனுடைய வழிநடத்துதலோட இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்குள்ளாக சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாகவும் மன்னிக்கும் மாண்பை என்னைக்கும் நம்ம மனதில பெற்றவர்களாகவும் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு கிருபனாலதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு.
அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஓட்டத்துல இருக்க முடியுமா நம்ம நினைச்சோம்னா இல்ல. அப்ப இவ்வளவு பெரிய கிருபையை பெற்ற நம்ம அதை நமக்குள்ளேயே வைத்துக் கொள்றது எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கும் இல்ல? இப்போ அந்த ஒரு தெய்வீக பரிசை பெற்ற நம்ம அதை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதே சமயத்துல நம்ம மனநிலை என்னைக்கும் நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டே இருக்கணும். என்ன மாதிரி ஒரு மனநிலையில இந்த வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு எல்லாம் தெரியும், நான் மெத்த படிச்சவன், எனக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரியும், எனக்கு வேதத்தின் ஆகமங்கள் தெரியும், ஆகமங்களை விளக்கி கூற முடியும், வியாக்கியானங்கள் என்னால பண்ண முடியும், கருகலான வசனங்களை எடுத்து வைக்க முடியும், இத்தனை வருஷம் நான் இந்த ஊழியத்துல இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப 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 சரியான விஷயம். பட் அல்டிமேட்லி இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட இருந்ததுனால பலன் என்ன, அதன் கனி என்ன, அது வந்திருக்குதா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும் அன்பு சகோதரன் சகோதரி. ஏன்னா ரொம்ப தெளிவா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 13:10 ரொம்ப அழகா அந்த ஒரு டெஃபினிஷனை அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்றாரு. 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைவானது வரும்போதுதான் குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது எப்போ வரும் நம்ம லைஃப்ல? நம்ம என்னைக்கு இந்த ஓட்டத்தை ஓடி தெரிய கிடக்கிறோமோ அன்னைக்குதான் நிறைவானது வரும். அப்ப அது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற நம்ம யாவருமே குறைவானவர்கள் தான். அதுல டவுட்டே இல்லை. இந்த அடிப்படையான உண்மையை நம்ம மனங்கள்ல பதிய வைக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த காரியங்கள் யாவற்றையும் நம்முடைய மனதில் இருத்தி நம்ம வந்த நிலைமையை என்னைக்கும் மறந்துடாம, என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்து தேவன் நம்மளை தூக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறப்போ அதே ஒரு மன்னிக்கும் மாண்போட, இரக்கத்தோட, அதே சமயம் தேவ நீதியோட, தேவன் பார்க்கிற விதத்துல நம்ம சகோதரன் சகோதரிகளையும் நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சூழல்களையும் நம்ம பார்க்கலாம். எல்லா சூழல்களையும் தேவன் கருத்துல வச்சுட்டு தேவன் அந்த சூழல்ல அந்த காரியத்துல நான் என்ன நடந்தா அவர் மனசு சந்தோஷப்படுமோ, நான் என்ன நடந்தா என் பிதா என்னை பத்தி அவருடைய நாமம் மகிமைப்படுமோ, அந்த காரியத்தை வாழ்க்கையின் சிறிய காரியங்கள் மாத்திரமல்ல பெரிய காரியங்களையும் நம்ம அந்த ஒரு வேலிடேஷன் எப்பவுமே வைக்கணும். இது நான் பண்றது எங்க அப்பாவுக்கு பிரியமா இருக்குமா, இந்த மனநிலை அது அப்பாவுக்கு பிரியமான ஒருத்தரை நம்ம முன்னாடி கொண்டு போகுமா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்கும் முன்வைத்து இந்த வாழ்க்கையின் காரியங்களை நம்ம பார்க்க முயற்சி செய்யணும். அப்படி செய்யறப்போ அவரு சீக்கிரமா அந்த ஒரு குணங்களை நம்ம வளர்த்தி எடுத்து அந்த இலக்கில உறுதியாய் நின்று இந்த ஓட்டத்தை நம்ம தேவ கிருபையில ஓடி முடிக்க முடியும். ஆக மொத்தம் இந்த ஒரு காலத்தை நம்ம கருத்துல கொண்டு, காலத்தின் தன்மைகளை கருத்துல கொண்டு இந்த ஒரு பரிசுத்தமாகுதல தேவ பயத்தோட பூரணப்படுத்துற தேவ பலன் கூட நம்ம எல்லா முயற்சிகளும் செய்யலாம். நமக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களும் தந்து தேவன் நம்ம வழி நடத்துவாங்க. இதுவரை பொறுமையோடு கேட்டவங்க யாவருக்கும் கூட என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம்ம தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ.